ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் இடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, Judgment. Okay, Three of Pentacles, Six of Wands, Devil, Two of Pentacles. Okay, Page of Pentacles, Six of Pentacles, Seven of Cups, King of Cups, Ace of Wands, Six of Swords, Four of Swords. Okay, the Creator, Inner City, Fast Leaves, Schizoponia, Friendliness, Trust. ஓகே, ஜெனரல் ரீடிங் தான். யாருக்கு மேட்ச் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகே, யாராவது இப்படி லவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டீங்க, எனக்கு அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வேணும், ஆனால் எனக்கு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியல, அப்படி எனக்கு மூவ் ஆன் பண்ண முடியாமல் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ட்ரை பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியலை, எனக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் பீஸ் வேணும், கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன், ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுறவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச ஹீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, அதுக்கு பேமெண்ட் உண்டு. ஓகே, ஹீலிங் பண்ணுறதுக்கு பேமெண்ட் உண்டு. ஒரு 30 days வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு டெய்லியுமே ஒரு 20 minutes நீங்கள் எங்களை பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காவது லைஃப்பில் வந்து லவ்னால கஷ்டப்படுறவங்க வந்து இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே, நம்ம என்ன பார்க்குறோன்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க தான் பார்க்குறோம். ஓகே, மேபி இந்த பர்சனை வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். எல்லாருக்குள்ள சிலருக்கு பார்த்திங்கன்னா மேபி இந்த பர்சன் கூட நீங்கள் வந்து மேபி உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஏதாவது கர்மா வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், அதனால கூட நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இதை முன்ஜென்ம காதலாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ரெஸ்னேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இந்த பர்சன் ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுற ஏதாவது சொல்லலை, ஏதோ ஒர்க் பிளேஸில் ஏதோ எங்கேயாவது இந்த பர்சன் ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுற டைமில் அந்த பர்சனுக்கு கொஞ்சம் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ், ஒரு ட்ரூ லவ், ஒரு டெப்த், ஒரு ரியல் லவ் ஃபீல் ஆகும்ல, ஸ்ட்ராங்காக ஒரு அட்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி அந்த பர்சனுக்கு உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷம் உங்களை பார்க்குற டைமில் அப்படி ஒரு லவ் ஃபீல் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அதனால் அந்த பர்சன் ஒரு லைட் ஆஃபரும் கொண்டு உங்ககிட்ட வந்திருக்கலாம். லைட் ஆஃபரும் கொண்டு ஏன்னா அந்த பர்சனுக்கு ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குற டைமில் அப்படி ஒரு இன்டென்சிட்டி. ஓகே,
ஸோ அதனால் அந்த பர்சன் லைட் ஆஃபரும் கொண்டு உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஆனால் ஆக்சுவலி அந்த பர்சன் அந்த லைட் ஒரு ஆஃபரும் கொண்டு உங்ககிட்ட தர டைமில் ஆக்சுவலி அந்த பர்சன் லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண டைமில் அந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்லுது, ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லைங்க கெரியர் ஏதாவது ஓகே இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஆனால் உங்கள் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆனனால தான் அந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் தந்தது. ஓகே, ஆனால் அந்த ஆஃபர் சீரியஸாக தந்திருக்காங்களா கேட்டால் சீரியஸ் தந்துட்டு இல்லை, அந்த உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷனால் அவங்க உங்களுக்கு ஒரு ஆஃபர் தந்திருக்காங்க. அப்போ இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து போயிருக்கும். போக போக நீங்கள் அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்போ அந்த பர்சன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை எனக்கு லைஃப்பில் இப்போ வந்து பேலன்ஸ் இல்லை, நான் இப்போ ஓகே அல்ல, நான் வந்து இன்னும் ரெடி அல்ல, ஒன்று வந்து மேரிட் பண்ணுறதுக்காக நான் ரெடி இல்லை, எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு எல்லாமே எனக்கு ஃபேமிலி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இப்போது ஃபேமிலி விட்டு வந்துட்டோன்னா உன்னை வந்து என்னால் வந்து பார்க்க முடியாது, உனக்கு உன்னை வந்து இப்போ உன்னை வந்து நல்லபடியாக பார்க்க முடியாது. பட் ஸோ அது இப்போ அது என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ கெரியர் இப்போ இந்த பர்சனுக்கு ஃபேமிலி வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா இருக்கும், ஒரு நல்ல கெரியர், ஒரு ஃபினான்ஷியல். ஸோ அந்த பர்சனோட லைஃப்பில் அப்போ பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய உண்டு. ஓகே, கெரியர் வைஸ் இருக்கட்டும், இல்லைங்க மணி வைஸ் இருக்கட்டும், இல்லைங்க வந்து மேரேஜ் வைஸ் இருக்கட்டும், அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய உண்டு. அப்போ அந்த டைமில் நீங்கள் அந்த பர்சன்கிட்ட மறுபடியும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தான் கேட்குற டைமில் அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். என்ன சொல்கிறது, இந்த பர்சனோட திங்கிங் என்னென்னா, நமக்கு இப்போ ஒன்றும் ஓகே அல்ல, நீங்கள் சொன்ன புரிஞ்சுக்கல்லையாக இருக்கும். ஸோ அந்த பர்சனோட திங்கிங்னா இப்போ நமக்கு எதுவுமே ஓகே அல்ல. ஸோ அந்த பர்சன் உங்களை விட்டு மெல்ல ஒவ்வொரு நைட்டு திங்க் பண்ண டைமில் நம்ம சுச்சுவேஷன் இப்போ சரியில்ல, நமக்கு வந்து ஒர்க் இல்லை, ப்ராப்பராக கொஞ்சம் நம்ம கையில் மணி இல்லை, ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது சரியில்லை சொல்லிட்டு அந்த பர்சன் ஒவ்வொரு நைட்டுமே திங்க் பண்ணி அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன சொல்கிறது, உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸை வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மைனட் பண்ணி அவங்க ஒர்க்லேயோ அவங்க கெரியர்லேயோ இல்லை ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, அப்போது அது நாட்கள் போக போக ஒரு பெரிய லெவலில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிருக்கும். அப்போ நாட்கள் போக போக அந்த பர்சன் உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது கோவம் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு செப்ரேஷன் ஆகிருக்கும். ஒன்லி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பீங்க, இல்லைங்க இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஓகே, ஸோ மூவ் ஆன் ஆன பிறகும் இந்த பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கர் ஒரு இன்டென்சிட்டி அப்பவும் ஃபீல் ஆகிருக்குது. ஸோ அதே ஃபீல் உங்களுக்குமே இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஓகே இது வந்து என்ன சொல்கிறது, ஓகே மேபி அதான் சொன்னேன்ல, அந்த பர்சனுக்கு நாட்கள் போக போக இந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத காட்டிலும் இவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி தானே இந்த பர்சனை வந்து கெரியர் வைஸ், ஃபினான்ஷியல் வைஸ் ஃபேமிலி தானே இவங்களை தூக்கி விடுறாங்க. ஸோ அப்போது உங்கள் கூட ஸ்ட்ராங்கான இன்டென்சிட்டி ஃபீல் ஆன பிறகும் அந்த பர்சன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைமில் நீங்கள் இனி என்ன பண்ணியிருப்பீங்க, சரி ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஹீல் ஆகி நீங்கள் இப்போ அந்த உங்களோட கேரியர்லையோ இல்லைன்னா உங்கள் படிப்பில் ஏதாவது நீங்கள் மெல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை மைண்ட் பண்ணாத ஒரு எனர்ஜி. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை சுத்தமாக நீங்கள் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் ஓகே அந்த சுச்சுவேஷனுக்கு அதுக்கப்புறமும் இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, அப்போ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே உங்களை மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே செப்பரேஷன் ஆன பிறகும் இந்த பர்சனுக்கு உங்களை வந்து மறக்க முடியலை. ஒரு டெப்த்து கனெக்ஷன், ஒரு ட்ரூ லவ் சொல்லுவாங்கள்ல, ஒரு இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி மறுபடியும் இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது தவிர டிக்ரீஸ் ஆகலை. அப்போ அந்த பர்சன் அந்த இடத்துல டோட்லி ஸ்டக். நான் எடுத்த முடிவு தப்பா, நான் என்ன பண்ணேன், அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் பிரேக்கப் ஆச்சு,
இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஃபால்ட் வந்துச்சு, ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நடக்கிறதெல்லாம், ஸ்டார்டிங்லேருந்து இந்த செப்பரேஷன் நடக்கிறதுக்குள்ள எல்லா விஷயமும் அந்த பர்சன் ஒவ்வொரு நைட்டு திங்க் பண்ணி என்ன நடந்துச்சு, எனக்கு ஏன் மறக்க முடியலை அவங்கள, நான் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பாக, ஒவ்வொரு நாளுமே ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய எனர்ஜி. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேனே, ஸோ அது தப்பா இல்லைன்னா சரியா, ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். அது நம்ம நாட்கள் போக போக இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, செக்ஷுவலி அடிக்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த பர்சனுக்கு பயங்கரமாக ஒவ்வொரு நைட்டு திங்க் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பாக சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்ற டைம் நைட்டு டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் நீங்கள் உங்கள் கூட இருக்கிற டைமில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்லாம் திங்க் பண்ணி நீங்கள் கொடுத்த அந்த லவ், ஸ்னேகம், இதெல்லாம் திங்க் பண்ண டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும். அவங்க திங்க் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாவது அவங்க கூட கீப் பண்ணி கொண்டு போயிருக்கலாமே, அப்படி போயிருந்தால் கூட இந்த சுச்சுவேஷன் நம்ம ஈஸியாக அவங்கள வந்து கான்டெக்ட் பண்ணியிருக்கலாமே. இப்படி ஒரு செப்பரேஷன் ஆகிடுச்சு. நம்ம வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிடுச்சு. ஸோ இது எந்த முகத்தை வச்சு நம்ம அவங்கக்கிட்ட போகிறது? ஒரு ஃப்ரெண்ட், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் நம்ம காண்டாக்டில் ஒரு ஃப்ரெண்டாக வச்சுருந்தா கூட ஒரு ஹாய் இல்லை ஒரு அவ்வாறு மெசேஜ் பண்ணி மெல்ல போயிருக்கலாமே. இப்போ எனக்கு அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் ஒரு பக்கம், எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒரு பக்கம், எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒரு பக்கம், எனக்கு கெரியர் சரியில்லை. ஸோ இது எல்லாம் எனக்கு ஒட்டு மொத்தமாக எனக்கு ஓகே இல்லை. ஸோ இதனால் என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ அந்த பர்சன் ஒவ்வொரு நைட்டுமே திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணாமல் ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களை பற்றி ஓவர் திங்கிங், உங்களை பற்றி எனக்கு ஒவ்வொரு நைட்டும் உங்களை பற்றி அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் லவ் பண்ணுற டைமில் கொடுத்த அந்த ஸ்னேகம், கேரிங், உங்களோட அந்த சிரிப்பு, நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் நடந்துக்கிட்ட விதம், உங்கள் பியூட்டி, இதெல்லாம் சேர்ந்து இந்த பர்சனை ஒட்டு மொத்தமாக வந்து இன்னுமே உங்கள் மேலே அந்த பர்சனுக்கு லவ் இன்க்ரீஸ் ஆகுது, லவ் டிக்ரீஸ் ஆகலை. ஓகே, ஸோ மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. டோட்லி ஒரு ஸ்டாக் சிச்சுவேஷன், எடுத்த முடிவு ஃபுல்லாக ராங்காகி போச்சு. ஒரு பக்கம் உங்கள் மேலே காதல் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடுச்சு, ஆனால் காண்டாக்டில் இல்லை. ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ அப்போ அந்த பர்சன் வந்து நாட்கள் போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. அப்போ அந்த பர்சன் ஓகே, இது வந்து இப்படியே விடுறது இனி சரியில்லை. இனி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படியாவது ஓகே, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படியாவது நம்ம ஓகே பண்ணணும். ஓகே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்ன பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகும்? ஸோ நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, நம்ம ஃபினான்ஷியலை செட்டில் பண்ணுவோம். கெரியர் நமக்கு சரியில்லையா? ஓகே, நம்ம கெரியரையும் பார்ப்போம். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, அதே நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஸோ எனக்கு அவங்களுக்கு நீங்கள் வேணும். ஸோ அதுக்கு அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாம் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி உங்களுக்காக. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, என்னதான் மேபி இப்போ உங்களை வந்து அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் வைஸ் அல்லது ஒரு கெரியர் வைஸ் வந்து இப்போ நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ பெண்டக்கிள்ஸ் எனர்ஜி நிறைய வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்களுமே அந்த பர்சனை மைண்ட் பண்ணலை, அவங்களுமே கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பர்சன் பகல் டைமில் டே டைமில் வந்து ஃபுல்லாக ஒர்க்குன்னு போனாலும் நைட்டு டைமில் வந்து ஃபுல்லாக அவங்கள பார்த்தா திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நைட்டுமே எப்படி ஓகே பண்ணுறது, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணால் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகும். ஸோ அந்த பிளானிங் நடந்துகிட்ருக்கு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்து இந்த பர்சன் வந்து கெரியர் ஓகே பண்ணிட்டாலும் ஃபினான்ஷியல் ஓகே பண்ணிட்டாலும் அந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறது, எந்த முகத்தை வச்சுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வர்றது? ஓகே, அந்த ஒரு பேடி உண்டு. எந்த முகத்தை வச்சுட்டு உங்ககிட்ட வர்றது? ஏன்னா ஒரு ஆளுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேனே, ஃபேமிலிக்கு மட்டுமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேனே,
இன்றைக்கி வந்து ஃபேமிலி பக்கத்தில் இருக்குது, பட் நீங்கள் இல்லையே, எனக்கு வந்து நீங்கள் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ அந்த பர்சனுக்கு ஃபேமிலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி இருக்குது, பட் என்ன பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஒன்றுமே ஆக்சுவலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். அப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, இனி இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. எனக்கு நான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு மேபி கெரியர்லையோ உங்களோட ஃபினான்ஷியல் மணி வைஸோ கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் எனக்கு ஒரு பதிலை தாங்க, நான் என்ன சூஸ் பண்ணுறது, ஃபேமிலி இருக்குது, எனக்கு அவங்களும் வேணும், அவங்க மேலே அப்படியே ஒரு டெப்த் ஃபீல் ஆகுது, எனக்கு ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகுது, எனக்கு அது அவங்க வேணும், என்ன பண்ணுறது. அப்போ யூனிவர்ஸ் மேலே கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் யூனிவர்ஸ் மேலே அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு எனக்கு கண்மூடித்தனமாக நம்ம கடவுளை நம்புவோம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் கண்மூடித்தனமாக கடவுளை நம்புகிறாங்க. அந்த பர்சன் இப்போ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நான் சூஸ் பண்ண அவங்கள மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன், இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லைங்கனாலும் பரவாயில்ல, நான் சூஸ் பண்ண அவங்கள மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு இப்போ ஃபேமிலி இருக்குது, மேபி முன்னாடி ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ வந்து எனக்கு இப்போவும் அதே ஃபேமிலி எனக்கு இருக்குது, நீங்களே இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் மேலே அவ்வளோ டெப்த்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வேணும், ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு அடைந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கு மணியெல்லாம் வேலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி மணி ஓகே பண்ணுறாங்க, கெரியர் ஓகே பண்ணுறாங்க, ஆனால் உங்ககிட்ட வர்றதுக்கு ஒரு பேடி, ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனால இந்த பர்சன் அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் சரண்டர் பண்ணி யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், எனக்கு ஒரு தீர்ப்பு வேணும், எனக்கு ஒரு நியாயம் வேணும், என் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்குது, அப்படியே இப்போ என்ன சொல்லுது அந்த மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட வந்து நல்லா ப்ரேயர். ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு, இந்த போஸ்ட் யூனிவர்ஸ் கிட்டே சரண்டர் பண்ணியிருக்காங்க. யூனிவர்ஸ் தர ஒரு முடிவுக்காக வெயிட்டிங் கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, ஒரு பீஸ் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். இந்த பீஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷன் மாறும். இந்த சுச்சுவேஷன் மாறிய டைமில் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நியூ பிகினிங். ஏன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்துருக்குது. ஸோ ஒரு பர்சன் ஒரு நியூ பிகினிங், இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி என்ன பண்ணாலும் சரி, இனி வந்து வரக்கூடிய டைமில் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா, ஸோ அந்த மாதிரி அந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. ஓகே. ஸோ அந்த பர்சனுமே யூனிவர்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே யூனிவர்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அந்த பர்சன் ஒவ்வொரு நைட்டும் யூனிவர்ஸ் கிட்ட அப்படியே ப்ரேயர் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க லைஃப்பில் வேணும். நான் சொன்னேன் இது வந்து மேபி முன்ஜென்ம காதலாக இருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் மேலே. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் 110% ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் 2 பேரோட ஆசையுமே நிறைவேறும். ஸோ இந்த பர்சன் சூஸ் பண்ண அது உங்களை மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் அந்த பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணது. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.